சின்னையா, சூப்பர் ஐடியா சின்னையா. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம். ஏய் ஈஸ்வரி, நீ போலீஸா இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? நீ நினைச்சா யார வேணாலும் உள்ள தூக்கி போடுவியா? அதான் உங்க 2 பேரும் நைட்டு கதிர் வந்தான்னு சொல்றாங்கல்ல, உனக்கு நம்பிக்கை இல்ல? சரி, இப்ப நான் சொல்றேன். கதிர் நைட்டு இங்கதான் இருந்தான், நான் பார்த்தேன். போதுமா? ஹலோ கிரிஜா மேடம், வேலைக்கு ஓனா சாட்சியா? இவங்க 2 பேரும் சொல்றத கூட நான் ஒருவேளை நம்பினாலும் நம்புவேன். ஆனா நீ சொல்றத சத்தியமா நான் நம்ப மாட்டேன். எனக்கு இது வரைக்கும் கதிர் பெங்களூருக்கு போயிருப்பானோங்கிற ஒரு டவுட் தான் இருந்துச்சு. எப்போ நீ உள்ள புகுந்தியோ அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு அவன் பெங்களூர்ல தான் இருப்பான்னு. அவன் நைட் இங்க வரல, பெங்களூர்ல தான் இருக்கான். இங்க பார், கதிர் இங்கதான் இருந்தாங்கிறதுக்கு நாங்க இத்தனை பேர் சாட்சி இருக்கோம். கதிர் இங்க இல்லன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு, ஆதாரம் இருக்கு? அதானே பார்த்தேன். உன் பொண்டாட்டி வாயை திறந்து 2 நிமிஷம் ஆகி இன்னும் நீ உன் திருவாயை திறக்காம இருக்கியேன்னு நினைச்ச, திறந்துட்ட. சூப்பர். அவன் நேத்து நைட் இங்க வரலன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஆதாரமும் இருக்கு, சாட்சியும் இருக்கு. அத உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்ன ஈஸ்வரி, உன் போலீஸ் திமிரை என்கிட்ட காட்டுறியா? நீயே ஒரு பொய்ய சொல்லி பொய்யான சாட்சியையும் ஆதாரத்தையும் உருவாக்கிட்டு இந்த அப்பாவிங்க மேல பழி சுமத்த பாக்குறியா? இங்க பாரு, உன்னோட அதிகாரம்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. கிரிஜா, உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ தேவையில்லாம ஆஜராகி உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. இது உனக்கு நல்லது இல்ல. நீ பேசாம போயிடு. என்ன மிரட்டுறியா? மிரட்டுறியா? சும்மா விடுங்க. உன்னோட மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நாங்க இல்ல. இப்ப நீ வாய மூடல, உன்னை அடிச்சு மூஞ்சு முகரையெல்லாம் உடைச்சிருவேன். இவங்கள்ட்ட என்ன பேச்சு? என்ன சக்தி சார், சின்னையா சொன்ன மாதிரி உங்களையும் உங்க பொண்டாட்டியையும் தூக்கி உள்ள வச்சா உங்க பையன் தன்னால வந்துருவான்ல? சொல்லுங்க சார். இங்க பாரு, இப்படி நீ எப்ப பார்த்தாலும் என்ன மிரட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, உன் மேல இருக்கிற கோபத்தினால தான் கதிர் அபி மேல வெறுப்ப காட்ட ஆரம்பிச்சிட்டான். உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சொல்றத மட்டும் கேளு. அபி கூட கதிர் சந்தோஷமா வாழணும்னா நீ இப்படி மிரட்டுறத முதல்ல நிறுத்து. சக்தி சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சி சந்தோஷமா வாழணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கதிரை விட்டு வச்சிருக்கேன். என்னைக்கு அவன் வர்ஷாவோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் அன்னைக்கே நான் வர்ஷாக்கு வார்ன் பண்ணி அவளை பெங்களூருக்கு அனுப்பிட்டேன். அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? மறுபடியும் அவன் வர்ஷா கூட குடும்பம் நடத்துறான்னு தெரிஞ்சதுன்னா நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப மட்டும் எனக்கு அது தெரியட்டும். அவனை நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஏய் ஈஸ்வரி, நீ என்ன எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருப்ப? நாங்க உனக்கு பயந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? அதான் அவங்க 2 பேரும் கதிர் பெங்களூருக்கு போலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதையும் நீ நம்ப மாட்ட. ஆனா நீ கதிர் பெங்களூர் போனான்னு சொன்னா நாங்க நம்பணுமா? ஏங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? இல்ல என்ன பிரச்சனைங்கிற? உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு அவ இப்பதானே சொல்லி முடிச்சா? ஐய ஈஸி, இந்த அம்மா உங்க கையால உதவாங்காம இங்க இருந்து போகாதுன்னு நினைக்கிறேன். கஷ்டம்தான். இங்க பாரு சித்தப்பு, உன் மையம் இங்க இருக்கிறது உண்மையா இருந்தா மார்க்கெட்டு தானே போயிருக்கான், லண்டனுக்கா போயிருக்கான் கலெக்ஷனுக்கு. போன் பண்ணி அவனை வர சொல்லு. என்ன சக்தி சார், சின்னையா சொன்ன மாதிரி உங்க பிள்ளைய வர சொல்லுங்க. ஒரு half an hourல என் முன்னாடி வந்து நின்னானா அவன் பெங்களூருக்கு போல நான் நம்புறேன். என்ன சொல்றீங்க? என்ன முழிக்கிறீங்க? இப்ப நீங்க உண்மைய சொல்லல, எனக்கு ஒன்னும் பெங்களூர்ல இருக்கிற வர்ஷா வீட தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. இன்னும் 1 hourல வர்ஷா வீட கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற கதிரை அடிச்சே இழுத்துட்டு வந்துருவேன். உண்மைய சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதோ இல்லையோ, உங்க ஆசை மகனுக்கு நல்லது. என்ன சொல்றீங்க? என்ன துர்கா மேடம், உங்களுக்கு புத்திர பாசம் பொங்கலையோ? உண்மைய சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். ஈஸ்வரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். கதிர் நைட்டு வீட்டுக்கே வரல.
நான் ஃபோன் போட்டேன், அவன் எடுக்கவே இல்ல. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்போ சொல்றத வச்சு பார்க்கும்போது அவன் பெங்களூர்ல இருக்கிற விஷயமே தெரியுது. நான் அவனை கிளம்பி வர சொல்லி, நான் அவனை ஒழுங்கா அபி கூட வாழ சொல்லி கண்டிச்சு வைக்கிறேன். நானே அடிச்சு திருத்திடுறேன் ஈஸ்வரி, என்ன நம்பு ஈஸ்வரி. பாத்தீங்களா நீங்க மிரட்டினதுக்கு அப்புறம் தான் உண்மைலாம் வெளியே வருது. ஆமா தீக்குச்சி, முதல்ல கதிரை வர சொல்லுங்க. அவனை மன்னிக்கிறத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நைட்டு கதிர் வீட்டுக்கே வரலன்னு துர்கா மேடம் சொல்லிட்டாங்க. ஆனா நீ என்னடானா, நான் நேத்து நைட் அவனை பார்த்தேன்னு போய் சொல்ற. நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நீயே அவனை அபி கூட வாழ வேண்டான்னு சொல்லி அனுப்பி வச்சிருவ போல இருக்கே. கதிர் வரட்டும், அவனை என்ன பண்றதுன்னு முடிவெடுத்துட்டு அப்புறம் உனக்கு என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கிறேன். யோசிக்கிறதுக்குலாம் என்ன இருக்கு ஈசு? அபி வாழ்க்கைக்குள்ள இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு இதை விட பெரிய கச்சேரி இருக்கு மேடம். தயாரா இருங்க. அபிமா, நீ வா போலாம். வா. ஹாய் அத்தை. அத்தை என்ன பாக்குறிய? என்னைய தெரியலையா? நான் தான் பாத்திமா. ஈஸ்வரி, நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? ஐயோ, எதுக்கு மூடுற? முகத்தை எதுக்கு மூடுற? அத்தை. ஏய் நில்லு நில்லு நில்லு. ஐயோ, என்ன துளசி ஓடுறா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இது அப்போ அது என்னாச்சுமா உனக்கு? அத்தை என்ன ஆச்சு? இல்லையே. அத்தை பாத்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? ஐயோ ஐயோ துளசி, இப்ப என்ன பண்றது? ஏன்டி இப்படி பண்ணிட்ட? ஐயோ, என்னம்மா ஏதோ ஈஸ்வரி இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குற? என்ன ஈசு, அம்மா உன்னையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மளையே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது சின்னையா, இருங்க. ம். அத்தை என்ன ஆச்சு? நீ நீ ஈஸ்வரி. அப்போ அங்க இருக்கிற ஈஸ்வரி யாரு? இங்க ஒரு ஈஸ்வரி, அங்க இன்னொரு ஈஸ்வரி. அப்போ ரெண்டு ஈஸ்வரி. இந்த வீட்ல ரெண்டு ஈஸ்வரி இருக்காங்களா?